ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைலேஸ்வரன் வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போகிறோம்னா டாப் 10 இந்தியன் பைக் டிரைவிங் டு 3D கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப் 10 நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் டு 3D கேம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம கேம் டாப் 10ல கேம் என்னடா இந்தியன் டெஃப்ட் அவர் சிமுலேட்டர் தான் கைஸ். ஒரு டாப் 10ல இந்த கேம் இருக்கு. ஸோ 99K பார்த்துக்காங்க ரிவேஸ். அதுக்கப்புறம் 130 MP தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம். ஏன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். லேட் ஆகாது. ஸோ வேமையே ஏறிடும். ஸோ 1920 தான் இது இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். நெட்டு வேறு அவ்வளோவா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஏற முடியும். நான் கேம்குள்ளே வரேன். ஸோ கைஸ், கேம்குள்ளே அண்டாச்சு. இந்த கேம்குள்ளே ஏறிடுச்சு வேமாவே. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சா அதுக்குறேன். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியிலேருந்தே நல்லா இருக்கு இந்த இந்தியா டெஃப்ட் அட்டு. ஆனால் அது அவராரு என்னமோ போட்டிருக்காங்க. நான் அட்டு தான் கைஸ் போட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ சத்தியமாக பார்த்தீங்கன்னா அட்டூட ஆரம்பிக்கும். வீரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அண்ட் அங்கே ஒருத்தவன் நடந்து போயிட்டு இருக்கியான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோராரில் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பரவாயில்ல, இந்த கேம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கு. பாருங்க, இந்த டம்சிங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம கூட வருவியான். இல்லடா இந்த பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா அவன் நம்ம கூட வரமாட்டியான். என்னடா அது ஆர்டிஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மாலை போடுவாங்கள்ல அந்த மாதிரியே போட்டிருக்கேன் பாருங்க. அண்ட் ரூம்குள்ளடா பார்ப்போம். ரூம் தான் எவ்வளோ பெரிய பெருசாக இருக்கு பாருங்க. ரூம் தான் நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேமும் இதான் கார் பேஸ் வேறையா பேஸ். அது ஆட்டோமேட்டிக் டோரு அண்ட் வெளியில ஒரு கார் இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் ஸ்விம்மிங் பூல் நல்லாதாங்க இருக்கு. ஸ்விம்மிங் பூல் நல்லாடா இருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஒரு மாடி இருக்கு. ஓடடா முடியுது. பாஸ்கெட் பால் தான் போடுவாங்களே அதுதான் இருக்கு. ஓகே, அடுத்து மேலடா போலாமா? மேலே போனேன்னா ஒரு ஜிம் மாதிரி ஒரு ரூம் இருக்கு. அதான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இங்கே என்ன இது முட்டு சண்டை இருக்குது. முட்டு சண்டை என்னடா என்ன தெரியல. இங்கோலியா போகணுமா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிற இடம் இருக்கு. அதான் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக மேலே என்ன இருக்குடா ஹெலிகாப்டர் இருக்குல்ல அது இருக்கு. ஹெலிகாப்டர் கீழே பிடிச்சா சாகுறான பார்ப்போம். பரவாயில்ல, சாகடா இல்லை, அப்படி பல்ட்டி போட்டீங்க. சூப்பர். ஸோ இந்த கேமுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுக்குறீங்க மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, மழை வர வந்துருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் ஒரு டாப் 10ல இது 9th பிளேஸ்ல இருக்கு. 2 மில்லியன் ரிவேஞ்ச் வேற கொடுத்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை, என் பாப்பா வேற வெளியே இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டாப் 10ல 9th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இது என்ன கேம்னா இந்தியன் பைக் டிரைவிங் டு 3D ஒரு கேம் வந்திருக்கு. டவுன்லோட் 100 மில்லியன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 99K என்னமோ பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மில்லியன் ரிவேஞ்ச். இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் பார்த்தானே ஒரு மாதிரி ஒரு செம்மையாக இருக்குது. இந்த கேம் பார்த்தானே இது வேற ஏறுமா? ஸோ இந்த ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம்குள்ளே வரேன். ஸோ ஓகே காய்ஸ், பார்த்தீங்களா இந்தியன் பைக் டிரைவிங் டு 3D பார்த்தீங்கன்னா கேம் ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும் கேம். ப்ளே வந்துடுச்சு. ஓகே, இப்போ கேம்குள்ளே போயிடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா கேம் தான் இருக்குது. ஓகே, ப்ளேக்குள்ளே போயிடலாம்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது என்ன அப்டேட்டா இருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வீடியோ சுற்றி பார்ப்போம். வாவ், அதில் வந்த கேமில் பார்த்தீங்கன்னா சோஃபா உட்கார மாதிரியா இருக்கு, சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதில் ஃபோட்டோ காட்டும் போது இந்த மாதிரி தான் அதான் கிறுக்கி வச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைகர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லைன் ஃபோட்டோ, ஒரு டைகர் ஃபோட்டோ. இதுதான் நல்லா இருக்கு. அண்ட் இது ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஏஎன் ஃபேன் போட்டிங்கன்னா ஓடணும். ஃபேன் இங்கே இருக்க எஃப்ஏஎன் ஃபேனு போட்டிங்கன்னா அது ஓடும். ஓடலை. ஐயோ ஐயோ கைஸ், இந்த சீட் கோட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு எப்போ வரைக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அந்த சீட் கோட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இதுலேயே ஒரு நியூ அப்டேட் எடுத்துருக்கு. இது என்ன அப்டேட்டா? ஸோ இது எனக்கு நல்லா தெரியும். இதில் டிவி போட்டிங்கன்னா இந்த டிவி வர கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோடா வரும். இல்லை நம்ம என்ன ஃபோட்டோ வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபோட்டோ வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆச்சு டேபிளா, நான் கப்போடா நம்ம ஜென்ரேட்டர் நினச்சேன். மேலே போய் பார்ப்போம். வாவ், ஜிம்முடா இருக்குது, ஜிம்முக்கு பண்ணேன். ஆனால் அதில் கொஞ்சோடா இருந்துச்சு. ஸோ நிறையா இடம் இருக்குது. ஆனால் அதில் பெரிய வீடு வேறு, இல்லை குட்டி வீடு வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லேயும் ஏற கூட முடியுது. சரி, அவன் குதிச்சு சாகுறானா பார்ப்போம். இங்கே பெல்ட்டி போடுறானா பார்ப்போம். ஓகே, பெல்ட்டி போடுறானா பார்ப்போம். பெல்ட்டி போடலை, குதிச்சு எங்கேயோ பறக்குறியான். ஸோ பார்த்தீங்கன்னா இது கேம் நல்லாடா இருக்குது. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூட தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை மிலிட்ரி பேனாடு ஏர்போர்ட் கூட தான் இருக்குது. ஸோ இந்த கேமுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு சீக்ரெட்டான ஒரு நம்பர் இல்லை, இல்லை 8888 போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆடு வர்றது தான். இருங்க இந்த ஆடை முடியட்டும். அது மட்டும் இல்லை கைஸ், ஒரு பிசி கேம்னா இந்த கம்ப்யூட்டரில் விளாடலாம், அதுக்கப்புறம் இந்த ஃபோன்லேயே விளாடலாம். இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பைக்கு. ஸோ இந்த பைக்கு பேர் என்னது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சீட் கோட்ஸ் வரும். பேர் பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸ். இல்லை நம்பர்ஸ் போட்டிங்கன்னா வரும். ஆனால் எல்லாத்தோட வீடு பெருசு வந்து அந்த இந்தியன் டெஃப்ட் அட்டு கேம் இருக்குல்ல, அதுதான் பெரிய வீடு. ஆனால் இதில் ஜிம்ஸ்னா பண்ணிருக்கு நிறையா இருக்குது, அதுதான் கூட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேம் என்னென்னா ஓப்பன் வேர்ல்டு இண்டியன் டிரைவிங் கேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிசி கேம் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான். இண்டியன் பைக் டிரைவிங் 3D மாதிரி ஒரு கேம் தான். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்டா. இதில் அறிய மாட்டியா சீட் கோட்ஸ் இருக்கா? இது கேமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் இவ்வளோ ஏறிடுச்சு. ஸோ இதுக்கு எத்தனை பேர் பார்த்துக்கங்க? 29K ரிவேஞ்சு 10 மில்லியன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் 29K ரிவேஞ்ச் தான் கம்மி. இப்போ 3.6 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 142 MB கொஞ்சம் ஜாஸ்தி தான் அது. அதுக்குள்ளே நான் சொல்ல முடிக்கிறதுக்குள்ளே ஏறிடுச்சு. காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கேன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டுங்க. அப்போ தான் நானும் சந்தோஷப்படுவேன். ஓகே, இது என்னோட RSD ரவுண்டு ஸ்குவாட் கேம். என்னடா அது? ஆனால் கேம் நல்லா இருக்கோ சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி GTA 5 கேம் விளாண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னடா அது கேரக்டராக இருக்குது, பரவாயில்ல, இதுவே நல்லாதான் இருக்குது. என்னடா அது என்ன மேப்புடா இருக்குது, இருங்க இப்போ பரவாயில்ல. நெக்ஸ்ட் தெரிஞ்சிரு
பைக் ரேஸ் நினைக்கிறேன். ஆனா பைக் ரேஸ் மாதிரிடா போட்டோ அது கொடுத்துருக்காங்க. இல்ல கைஸ், ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கேம் பார்க்க போடுறது பார்த்தீங்கன்னா வெஜஸ் ஸ்க்ரீம் சிலுமினேட்டர் 2 தான் கைஸ் பார்த்து போடும். இல்லை 1 கூட இருக்கு. ஸோ நான் இந்த கேம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நல்லடா இருக்கும். ஆனால் நான் மறந்துடுச்சு இப்போ. ஸோ இதில் டவுன்லோட் எத்தனை பேர் பார்த்துக்காங்கன்னா 10,168K ரிவேஞ்சு கொடுத்துருக்காங்க. 4.2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பிசி கேம் இல்லை, நார்மல் கேம்னா ஃபோனில் மட்டும் விளாட முடியும் எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, கீழடா எப்படி இருக்குது பார்ப்போம். வாவ், இங்கே பாருங்க ஜோக்கராக இருக்கான். ஓ, இதில் மாட்ட கூட செய்யலாமா? செம்மையா இருக்கு கைஸ், செம்மையா இருந்துச்சு கேம் தான். நான் உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்குள்ளே 80 டக்குன்னு ஏறுறா. 83 ஏறிச்சு. அது மட்டும் இல்லை, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நீங்கள் கேம்டா விளாண்டிக்கிங்கனாடு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே, அதுக்குள்ளே ப்ளே வந்துருச்சு. நெட்டு, ஓ நெட்டு கேமா கைஸ் இது? நெக்ஸர் இந்த நெக்ஸாக்கா நெக்ஸரா எனக்கே தெரில. என்னடா கன்னுடா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெட்டு கேமு. என்னடா அது ஜட்டியா போட்டுருக்காங்க. ஓ, இவனை அடிக்கணுமா? ஓ வாடா இன்னைக்கு நாடா நீ என்ன பாப்பண்டா பண்ணா சாக அடிச்சாச்சு. ஓகே, கன்னுடா இருக்கலாமா? ஓ என்னடா கண்ணை வச்சுடா நீ அடிக்கிறியா? நல்லா இருக்கு. என்னன்னா வீடை காட்டலை இன்னும். எனக்கு தெரிஞ்சு இது மிஷின்ஸ் தான் நினைக்கிறேன். இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுக்க சொல்லிருக்காங்க. என்னடா பண்ணணும்னு தெரியல. ஸ்கிப் ரோல். ஓகே, ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓ, இதான் நம்மளோட வீடா? நல்லா இருக்கு வீடு. இது பாட்ட பெருசா இருக்கிற மாதிரியே இருக்கே. இது வேற ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டிவி ரூமு, கிச்சனு, அதுக்கப்புறம் டிவி எல்லாத்தையும் இருக்கு. இது பால்கனி மாதிரியே இருக்கு. இவ்வளோதானா? ஓ, இவ்வளோ குட்டி வீடுறான். ஸோ இங்கே ஒன்று அவ்வளோதான். இவ்வளோதானா குட்டி வீடுறாங்க கைஸுக்கு. ஸோ இதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்களே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேம் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஐயோ எடுத்து வர வச்சுட்டேன். எங்கே போயிட்டு தரான் அந்த இருக்கு.
அடுத்த கேம் பார்க்க போய் பார்த்தீங்கன்னா டியூட் டெஃப்ட் வார்செஃப் பிஎஸ் ஓப்பன் வேர்ல்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ மாதிரி தான் இருக்கும் யூடியூப்பில் பார்த்து இப்போனா. ஸோ இதுக்கு 4.5 கொடுத்துருக்காங்க அண்ட் இருக்க 100 மில்லியன் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இதான் லாஸ்ட் கேம் இருக்கல்லே. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி இருக்குது நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் எவ்வளோ எம்பி பார்க்கலையே, 196 MP ஜாஸ்தி தான். அதுவும் நல்ல கேம் போல் இது. ஸோ இந்த கேம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நான் சந்திக்கிறேன். ஸோ கைஸ் கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ டியூட் அண்ட் டெஃப்ட் இந்த கேம் பேர். இது ப்ரோக்சர் வெளியில் இருக்கும்போது செம்மையாக இருக்கே. ஓகே ஓகே என்னடா விக்குங்கிற மாதிரி இருக்கியா இந்த கேம்? என்னடா ரெஜிஸ்ட்ரியா ரெஜிஸ்ட்ரி கையை கொடுக்க முடியிருக்கான். என்னடா அதான் நம்ம மூஞ்சியை தெரில. ஓ மூஞ்சியை தெரியாத கேமா? ஆனால் இந்த வீடு நல்லா இருக்கு. ஓகே இது பெட்ரூம். ஓகே ஸோ இது கிச்சனு. அதுக்கப்புறம் நியூஸ்டாக போட்டிருக்காங்க, பரவாயில்ல. வெளியில் என்ன? ஓ இதுவும் அதே மாதிரி கார் பேச அந்த அதான் அந்த மாதிரி இல்லை. வேற என்ன இருக்கு? இது என்ன? சி பாத்ரூமு. அதுக்கப்புறம் வெளியில் இது ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லு. ஸோ இது இது நல்லா இருக்கு. இதாங்க நம்ம வீடு. காரு நல்லாடா இருக்கு. வாவ் செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு கேம். ஸோ கைஸ் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா டாப் 10 கேமில் நம்ம பார்த்தீங்கன்னா டாப் 10ல் GTA 5 கேம் தான் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமிங் இந்த டாப் 10ல் உங்களுக்கு இந்த கேமிங் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஆனால் நான் எத்தனை போட்டேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுடா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா 61 வந்துருச்சுல மொதல் அந்த காரு நிறைய இருந்துச்சு. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறேன்? நான் எத்தனை வீடியோ போட்டேன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம கண்டு சாப்பிட்டு ரேஸ் சந்திக்கிறோம். பை பாய். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.